to வணக்கம் தமிழா. உடன் வழங்குவோர் லிவிஸ்டா இன்ஸ்டன்ட் காஃபி. எஸ், இன்னைக்கும் நம்ம ஷோ பயங்கர இன்ஃபர்மேட்டிவா இருக்க போகுது அப்படிங்கிற எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. பட் ஒரு நிமிஷம் இருங்க. என்ன அஸ்வத், பயங்கர பரபரப்பா வந்திருக்கீங்க, வரும்போதுல இருந்து ஒரு பதட்டமாவே இருக்கீங்களே? ஆமா, காலங்காத்தால கொஞ்சம் லேட் ஆயிடுச்சா, அதனால அந்த டிராபிக்ல அப்படியே வண்டியை ஓட்டிட்டு வரதுக்குள்ள எங்கேயாவது போய் இடிச்சிருவோன்ற பயத்திலே வந்தா, அதான் அந்த பரபரப்பு இன்னும் அப்படியே இருக்கு. ஓகே சில்லாரு. பட் நிறைய பேர் ஒன்ன மாதிரி தான் எப்படியாவது வேகமா போய் சேர்ந்துடணும் அப்படிங்கிறதுக்காக ரொம்ப வேகமா வண்டியெல்லாம் ஓட்டிட்டு போறாங்க. இதனால நிறைய ஆக்சிடென்ட்ஸ் கூட ஆகுது. அண்ட் ஆக்சிடென்ட் அப்படின்னா மெயினா உங்களுக்கு டிஃபார்மல் ஆகிற ஒரு விஷயம் என்ன பாத்தீங்கன்னா உங்களோட ஃபேஸ் தான். அண்ட் இன்னொரு விஷயம் கூட இருக்கு, நிறைய தவறான பழக்க வழக்கங்களால கூட நாமளே பிரச்சனைகளை தேடி போய் வாங்கிக்கிறோம் தான் சொல்லணும் இல்லையா? ஆமா, ஆனா காலையிலேயே எப்படி நீங்க இவ்வளவு ஒரு சோஷியல் ரெஸ்பான்சிபிளா நிறைய கருத்துக்கள்லாம் சொல்றீங்க, நிறைய நல்ல விஷயங்கள்லாம் சொல்றீங்க, திடீர்னு இந்த ஞான உதயம் எங்க இருந்தது? திடீர்னு இல்ல, நான் எப்பவுமே அப்படிதான் வச்சுக்கோயேன். ஆனா இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபேஸ் இஸ் தி இண்டெக்ஸ் ஆஃப் தி மைண்ட்னு சொல்வாங்க இல்லையா? ஆமா, அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. எதா இருந்தாலும் நம்ம ஹாப்பியா இருக்குமோ இல்ல சாரோவா இருக்குமோ என்ன வந்தாலும் சொல்லி ஃபேஸ் தான் எக்ஸ்பிரஸ் பண்ணும் அந்த விஷயத்தை. சோ அதை வச்சே கண்டுபிடிச்சிடலாம். எஸ், அப்படிப்பட்ட ஃபேஸை நம்ம எந்த அளவுக்கு பாத்துக்கணும் இல்லையா? சோ அந்த மாதிரி நம்மளோட முகத்துல ஏதாவது டிஃபார்மிட்டிஸ் வந்தா அதை எப்படி சரி செய்யலாம், அதை எப்படி பிரிவென்ட் பண்ணலாம், இது குறித்து தான் நம்ம நிகழ்ச்சியில இன்னைக்கு ரொம்பவே டீடைலா பேச போறோம். அண்ட் இத பத்தி டீடைலா பேசுறதுக்காக இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சிக்கு ஓரல் அண்ட் ஃபேஷியோ மேக்ஸிலரி சர்ஜன், அதாவது தாடை மற்றும் முக சீரமைப்பு நிபுணர் டாக்டர் செந்தில் முருகன் அவர்கள் வந்திருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் டாக்டர். சோ ஓரல் அண்ட் ஃபேஷியோ மேக்ஸிலரி சர்ஜன், அதாவது தாடை மற்றும் முக சீரமைப்பு நிபுணர். இதை நம்ம டேர்மை கேட்கும் போதே ரொம்ப டெக்னிக்கலா இருக்கு, லைட்டா கொஞ்சம் பயமுறுத்துற மாதிரியான ஒரு டேர்மா இருக்கு. ஆக்சுவலா உங்களோட ஸ்பெஷாலிட்டி பத்தி சொல்லுங்க டாக்டர். நல்லது. இப்போ இந்த நீங்க அறிமுக உரையில சொன்ன மாதிரி தாடை மற்றும் முகசீரமைப்பு பகுதிங்கிறது பல் மருத்துவத்துறையில் ஒரு முக்கியமான பகுதி. அதாவது போஸ்ட் கிராஜுவேஷனில் முதுநிலையில் படிக்கிற ஒரு படிப்பு, ட்ரைனிங்கில் உள்ள படிப்பு, 3 ஆண்டு காலம் படிக்க வேண்டியது. பல் மருத்துவத்துறையில் பல்வேறு வளர்ச்சிகள், பல்வேறு துறைகள், பல்வேறு கிளைகள் இருந்தால் கூட மேக்ஸிலோஃபேஷியல் சர்ஜரி, அதாவது தாடை மற்றும் முகசீரமைப்புங்கிறது முக்கியமான பங்கு. அதாவது முதல் பிரான்ச் 1ன்னு சொல்லுவாங்க பொதுவாகவே. அது என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, அதில் ஏற்படுற எமர்ஜென்சி பேஷண்ட்ஸ் வித் எமர்ஜென்சிஸ் அட்டன் பண்ணுறது. ரெண்டாவது, முக்கால்வாசி உயிர் காக்கும் முறை, பெரும்பாலான முக்கியமான உறுப்புகள் முகத்தை சுற்றி தான் இருக்குது, முகம் கழுத்தை சுற்றி தான் இருக்குது. இந்த ட்ரக்கியான்னு சொல்கிற மூச்சு குழாய், மூக்கு பகுதி, முகப்பகுதி, தலை, இது எல்லாமே சேர்ந்தது தான் அந்த முகத்தோட அமைப்பு. நீங்கள் அறிமுகத்தில் சொன்ன மாதிரி ஃபேஸ் இஸ் த இண்டெக்ஸ் ஆஃப் த மைண்ட், இது ரெண்டாவது விஷயம். அதாவது அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் அப்படின்னு சொல்கிறது. ஸோ அந்த மாதிரி முகத்தை பராமரிக்கிறது, அந்த மாதிரி முகத்தை குறைபாடு ஏற்பட்டால், டிஃபார்மிட்டிஸ் ஏற்பட்டால் அதை சரி பண்ணுறதோட துறை தான் இந்த முக சீரமைப்பு ஆர் ஃபேஷியோ மேக்ஸிலரி சர்ஜரின்ற துறை. இது 3 ஆண்டு காலம் படிப்போம். அதற்கு பிறகு சூப்பர் ஸ்பெஷாலிட்டியில் முக மறுசீரமைப்புன்னு ஒரு புதிய ஒரு அது எக்ஸ்ட்ரா ட்ரைனிங், ஒரு ஃபெலோஷிப் ப்ரோக்ராம் மாதிரி போய் அதில் ட்ரெயின் பண்ணி வாய் புற்றுநோய் போன்ற விஷயங்களை நம்ம அதில் ட்ரைனிங்கில் கொண்டு வராங்க. இதுதான் அதில் இருக்கிற சிறப்பு. ஓகே சார். ஸோ ரொம்ப அழகாக சொல்லியிருந்தாங்க. நிஜமாவே ஒரு சூப்பர் ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் இதில் அன்றாடம் ரொம்ப காமனாக நீங்கள் பார்க்கக்கூடிய ஒரு பிரச்சனைனா என்ன சார்? காமனாக பார்த்தீங்கன்னா, முதல்ல சாதாரண விஸ்டம் டூத்லேருந்து நம்ம பார்க்குறோம். அதில் விஸ்டம் டூத் தானே அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. முதல்ல பார்த்தீங்கன்னா, ஆதி மனிதனில் 4 கடவாய்ப்பல் இருந்ததாக ஒரு வரலாறு சொல்லுது. ஹிஸ்டாரிக்கலாக பார்த்தீங்கன்னா 4 பல் இருந்திருக்கு, 4 கடவாய்ப்பல். அந்த நேரம் மனிதனோட தாடை அளவு நீளமாக இருந்திருக்கு. 4ஆம் வட்டத்தில் அந்த தாடையோட அளவு குறைய 3 பல் ஆயிடுச்சு. அந்த 3 பல்லும் இப்போ 3ஆவது பல் முளைக்கிறதுக்கு தாடையில் இடம் இல்லை. அதுக்கு என்ன சொல்கிறாங்க, த ஜா க்ரோஸ் அட் த எக்ஸ்பென்ஸ் ஆஃப் கிரேனியல் கேவிட்டின்னு சொல்கிறாங்க, ஸ்கல்லுன்னு சொல்கிறாங்க. இந்த தாடை வளர்கிறதுக்கு, தாடையோட வளர்ச்சியை சிதைக்கிறது மூளையோட வளர்ச்சி, அதனால அதுக்கு பேர் ஞானப்பல்னு பேர். ஸோ இந்த விஸ்டம் டீத்தில் ஏற்படுற சில குறைகள், அதுலேருந்து அதை சரியாக ட்ரீட் பண்ணாதனால வர்ற சில கட்டிகள் தாடையை முழுவதும் அரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது ஒரு முதல் காரணம். ஸோ ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் கியூருங்கிற அடிப்படையில் எந்த வியாதிக்குமே பெஸ்ட்டு ட்ரீட்மெண்ட் என்னென்னா ப்ரிவென்ஷன் தான் பெஸ்ட்டு ட்ரீட்மெண்ட். பெட்டர்னு சொல்ல முடியாது, பெஸ்ட்டு ட்ரீட்மெண்ட் சொல்லலாம். ஸோ எவ்ரி 6 months ஒரு டென்டிஸ்ட்டையோ மேக்ஸிலோஃபேஷியல் சர்ஜனோ கன்சல்ட் பண்ணுறது அவசியம். அது முதல். இரண்டாவது, நம்ம காமனாக பார்க்குறது, அதாவது இப்போ எல்லாருமே சொல்கிறாங்க இந்தியா தான் உலகத்திலேயே இளைஞர்களை அதிகமாக கொண்ட நாடு அப்படின்னு சொல்லப்போ, உங்களை மாதிரி இளைஞர்கள் நிறையா இருக்கிறதா சொல்கிற நாடு இந்தியான்னு சொல்கிறாங்க. அந்த இந்திய இளைஞர்கள் பெரும்பாலும் அந்த வாகனத்தை வேகமாக ஓட்டுறது, ஹெல்மெட் இல்லாமல் போகிறது, சரியான பாதுகாப்பு முறை இல்லாமல் போகிறது, இதனால் முகத்தில் அடிபடுறதுக்கான வாய்ப்பு. ரோட் டிராஃபிக் ஆக்சிடென்ட்ஸ், சாலை விபத்துகள் அதிகமாக வருஷம் அதிகமாகிட்டு இருக்குது. போன வருஷம் மட்டும் 1.5 லட்சம் பேர் இறந்துருக்காங்க சாலை விபத்தினால் மட்டும். இது முந்தைய ஆண்டுகளோட கம்மி. இதனாலன்னா அந்த ஹெல்மெட்டோட பிரச்சாரம் தீவிரமாக இன்சிஸ்ட் பண்ணுறதுனால கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. ஆனாலும் 1.5 லட்சங்கிறது அதிகம்தான். மூன்றாவதாக பார்க்க வேண்டியது முக்கியமான துறை, அதுவும் இப்போது
வர 2020 சமீபத்திய ஆய்வு சொல்கிறாங்க, 2020 இந்தியா வில் பி த கேபிட்டல் ஃபார் ஓரல் கேன்சர்னு சொல்கிறாங்க. அதாவது 2020 ஆண்டுக்குள்ள வாய் புற்றுநோயின் முதன்மையான நாடாக இந்தியா வந்துருங்கிறதுன்னு சொல்கிறாங்க. எதுக்கு காரணம்? வெவ்வேறு வகையான தேவையில்லாத பழக்கங்கள், புகையிலை சார்ந்த பழக்கங்கள், மது அடிமை, முக்கியமான விஷயம் இந்த ஸ்பைசி ஃபுட்னு சொல்ல காரமான உணவுகளை வந்து அதை பற்றி யாருமே ஒரு ஃபோக்கஸ் வரமாட்டேங்குது. இந்த காரமான உணவுகள், மசாலை உணவுன்னு சொல்கிற மாதிரி விஷயங்கள் அதிகமாக இப்போ நிறைய பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல நம்ம இந்த பிரியாணி கடையெல்லாம் நிறையா இப்போ வந்துருக்கு. அது ரொம்ப ரெகுலராக எடுக்கிறவங்களுக்கு அது முக்கியமான காரணமாக இப்போ சமீபத்திய ஆய்வு சொல்லுது. ஸோ இதில் புற்றுநோய் வந்து ரொம்ப வாய் புற்றுநோய் ரொம்ப காமனான விஷயங்கள். ரெண்டாவது வந்து முகத்தில் அடிபடுற எலும்பு முறிவு, இதை பற்றி தான் மெயினாக நம்மளோட பிரான்ச் வந்து டீல் பண்ணுது. ஓகே சார். அண்ட் தாடை மற்றும் முக சீரமைப்பு பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. அண்ட் எந்த மாதிரியான பிரச்சனைகளுக்காக உங்ககிட்ட வராங்க அண்ட் என்னென்ன மாதிரியான சிகிச்சைகள் நீங்கள் கொடுக்குறீங்க சார்? முதலாவது வந்து முகத்தில் ஏற்படுற அந்த சாலை விபத்தினால் ஏற்பட்ட அடிபடுறது. ரெண்டாவது அன்னப்பிளவு, உதடுப்பிளவுன்னு சொல்கிற ஒரு முக்கியமான விஷயங்கள். இன்னும் நம்ம இந்தியாவில் வந்து அதோட விகிதாச்சாரம் குறைந்ததாக தெரியவில்லை. ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸு, டெக்னாலஜி, தொழில்நுட்ப விஞ்ஞானம்லாம் வளர்ந்தா கூட ப்ரிவென்ஷனுக்கு இது வரைக்கும் யாருமே இதுக்கான முயற்சி இது வரைக்கும் எடுக்கப்படவே இல்லை. நிறைய ஃபண்டிங் ஏஜென்சிஸ் கொடுக்கறதுனால நிறைய ட்ரீட்மெண்ட் நல்லா பண்ணுறோமே தவிர ப்ரிவென்ஷனுக்கு யாருமே முக்கியத்துவம் கொடுக்கல. இதுக்கு என்ன காரணம்? இன்னும் அந்த ஊட்டச்சத்து குறைபாடு, கருவுற்ற தாய்மார்கள் ஊட்டச்சத்து குறைபாடு, ஃபோலிக் ஆசிட்னு சொல்கிற ஒரு முக்கியமான ஒரு விட்டமின் அது தாய்க்கு போகாதனால அந்த முகத்தில் வந்து சேரதுக்கான வாய்ப்புகள் குறைஞ்சி போகுது. ரெண்டாவது சொந்தத்திலேயே கல்யாணம் பண்ணுறது, கன்சாங்குவினஸ் மேரேஜ்னு சொல்கிற இன்னும் ஆந்திரா போன்ற மாநிலங்களில் இன்னும் பழக்கத்தில் அதிகமாகவே இருக்குது. மூன்றாவது கருவுற்ற காலத்தில் ஏற்படக்கூடிய கதிர்வீச்சு. ஒரு பல் டாக்டர்கிட்டே போகிறீங்கன்னு வச்சிங்களேன், ஒரு எக்ஸ்ரே எடுக்கிறாங்கன்னா அந்த ரேடியேஷன் அடிக்கடி எக்ஸ்போஸ் ஆச்சுன்னா அது காசு பண்ணும். ரூபலான்னு சொல்கிற ஒரு வைரஸ்னால ஏற்படுற ஃபீவர்னால வரதுக்கான அன்னப்பளவு அது ஒரு காரணம். மொத்தத்தில் 1/750 பேரில் ஒருத்தருக்கு இந்த குழந்தைகள் பாதிக்கப்பட்டாங்க. இது முகத்தை மட்டும் இல்லாமல் மனதளவில் பெரிய அளவில் பாதிக்கப்படுது. பிறந்தவொடனே தாய்ப்பால் குடிக்கிறது ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இந்த சக்கிங் ரிஃப்ளெக்ஸ் இருக்காது இந்த தாடை பகுதியில். அன்னப்பிளவுங்கிறது வெறும் இந்த இடத்த மட்டும் பாதிக்கிறதுல சுற்றி இருக்க தசைகளையும் சேர்த்து பாதிக்கிறதுனால அந்த குழந்தையால் தாய்ப்பாலை குடிக்கிறதுக்கான சக்தி இல்லாமல் இருக்குது. ஸோ இதனால நம்ம வெவ்வேறு ஒரு சர்ஜரியில் சரி பண்ண முடியாது. வெவ்வேறு முறையில் முதல்ல உதறு, அப்புறம் 3 மாதம் 6 மாதத்தில் உதறு பண்ணதுக்கப்புறம் 8 மாதத்தில் 9 மாதத்தில் பேலட்னு சொல்கிற அன்னம் பண்ணுறது, அப்புறம் பேச்சு செட் ஆகிறதுக்குள்ள 3 வயதுக்குள்ளே தொண்டையில் ஒரு சிகிச்சை, அப்புறம் கடைசியில் முக சீரமைப்பு, டிஸ்ட்ராக்ஷன் சொல்கிற முக சீரமைப்பு. அது ரொம்ப முகம்லாம் ரொம்ப அழுந்தி போய் உள்ள அழுத்தமாக இருக்கும். கீழ்த்தாடை நீண்டும் மேல் தாடை சிறிதாகவும் இருக்கும். ஸோ அந்த இதில் வந்து அதை சரி பண்ணுறதுக்கு ஒரு 5 அறுவை சிகிச்சைக்கு வெவ்வேறு ஸ்டேஜில் பண்ணால் தான் ஓரளவுக்கு நார்மல்சியை கொண்டு வர முடியும். இது முக்கியமானது. 4வது நான் முன்னாடியே சொன்னது மாதிரி ஓரல் கேன்சர் சொல்கிற வாய் புற்றுநோய், குட்கா, அந்த ஹான்ஸ்ன்னு சொல்கிற விஷயங்கள்லாம் சாப்பிட்றதுனால, புகையிலை பழங்கள் சாப்பிட்றதுனால அந்த வாய் இறுகி போயிடும். டிஸ்மஸ்ன்னு சொல்லுவோம். வாய் இறுகி போச்சுன்னா திறக்கவும் முடியாது. ஸோ சாப்பிட்றதுல உங்களுக்கு பெரிய ஒரு பிரச்சனை வரும். அது ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரலாக ஹெல்த்தை பாதிக்கும் இல்லையா? ஊட்டச்சத்து குறைஞ்சி போது சாப்பாடு உள்ளனா ஆட்டோமேட்டிக்காக அவனை ஹெல்த்து பாதிக்கும். ஸோ கட்டாயம் டாக்டர்கிட்ட வருவாங்க. அதுவும் நமக்கு இருக்கிற ஒரு அட்வான்டேஜ். அது ஒரு நோய் குறியீடு. ஆனால் எல்லாருக்குமே ப்ரீ கேன்சர் கண்டிஷன்ஸ் வரது கிடையாது. கேன்சருக்கு முந்தின அறிகுறி காட்டுறதில்லை. ஸோ டாக்டர், அன்னப்பிளவை பற்றி வந்து சொல்லியிருந்தீங்க. ஸோ அன்னப்பிளவுன்றது வந்து முன்னாடி காலகட்டத்தில் வந்து தெருவுக்கு ஒருத்தராக இருந்தது. ஸோ நிறைய பேருக்கு நம்ம பார்த்துருந்தோம். ஆனால் இப்போ காலப்போக்கில் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப ரேராக தான் வந்து பார்த்துட்டு இருக்கோம். ஸோ கண்டிப்பாக இது வந்து ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட்ஸ்னால தான் வந்து சாத்தியமாயிருக்கும். ஸோ இதுக்கான காரணம் என்ன டாக்டர்? அது முன்னையோட இப்போ விழிப்புணர்ச்சி நிறையா வந்திருக்கு. இப்போ டிவி, இப்போ சன் டிவி மாதிரி விஷயங்கள் நிறைய பேருக்கு கொண்டு மெசேஜ் ரீச் பண்ணுறது, அந்த அவேர்னஸ் நிறைய க்ரியேட் பண்ணிட்டாங்க. ரெண்டாவது வந்து நிறைய ஆர்கனைசேஷன்ஸை வந்து ஸ்பான்சர் பண்ணுறாங்க. ஹாஸ்பிட்டல்ஸுக்கு, டாக்டர்ஸுக்கு, ஓவர்சீஸ் வெளிநாட்டிலேருந்து வர்ற ஏஜென்சிஸ் வந்து ஸ்பான்சர் பண்ணுறாங்க. ஒரு குழந்தைங்களை தத்தெடுக்கிறது, அந்த குழந்தைங்களுக்கு தேவையான அன்னப்பிளவு உள்ள குழந்தைங்களாக தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு தேவையான சிகிச்சை முறைகளை அவங்க ஃப்ரீயாக செய்கிறாங்க. ஸோ அதனால் அதோட விழுக்காடு வழி பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாயிடுச்சு இப்போது. அதான் ரீசன் ஃபார் அந்த அன்னப்பிளவு குறைஞ்சதுக்கான ரீசன். ரெண்டாவது வந்து ப்ரிவென்ஷனுக்காக நிறையா அவேர்னஸ் ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் நடத்திட்டு இருக்காங்க. நான் சொன்ன அந்த காரணிகள் எல்லாத்தையும் முன்னாடியே பேஷண்ட்டுக்கு, குழந்தை கருவுற்ற தாய்க்கு எடுத்துக்க சொல்லி அதுக்கான ப்ரிவென்ஷன் முறையை சொல்லி கொடுக்குறாங்க. இதன் வாயிலாக என்ன ஆகுதுன்னா வராமலே தடுக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இப்போது அதிகமாகிடுச்சு. இதுதான் அதில் இருக்கிற முக்கியமான ரீசன்.
சார், ஓரல் கேன்சர் பத்தி நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தீங்க. கிட்டத்தட்ட 2020ல வந்து இந்தியா தான் கேபிட்டலா இருக்க போது ஓரல் கேன்சருக்கு அப்படி கூட சொல்லியிருந்தீங்க. அண்ட் ஓரல் கேன்சர் எதனால ஏற்படுது, அண்ட் நீங்க வந்து அதுக்கு என்ன மாதிரியான சிகிச்சைகள் கொடுக்குறீங்க, அதுல உங்களோட முக்கியத்துவம் என்ன டாக்டர்? ஒரு நல்ல கேள்வி இது. ஓரல் கேன்சருக்கு வந்து முக்கியமான காரணிகள் சிம்பிளாக சொல்லணும், எஸ்ங்கிற லெட்டர் ஞாபகம் வச்சுக்கினா போதும். இந்த எஸ்ஸில் என்னென்ன இருக்குது அப்படின்னா, ஸ்பிரிட்டுங்கிறது ஆல்கஹால் சம்மந்தப்பட்ட விஷயங்கள். ஸ்மோக்கிங் ரெண்டாவது, முதல் காரணி வந்து ஸ்பிரிட், ரெண்டாவது காரணம் ஸ்மோக்கிங். மூணாவது வந்து ஷார்ப் டூத், பல்லு வந்து ரொம்ப ஷார்ப்பாக இருக்குதுன்னா வயதாக பல்லோட தேய்மானத்தினால அந்த எட்ஜஸ்லாம் கூராயிடும். அந்த ஷார்ப்னஸ்னால நாக்கில் குத்தி குத்தி அவங்களுக்கு கிரானிக் இரிட்டேஷன் சொல்லுவாங்க. அந்த கிரானிக் இரிட்டேஷனால் நாக்கில் வர்றதுக்கான கேன்சர் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இது ஒன்று. அடுத்தது ஸ்பைசி ஃபுட், நான் சொன்னது மாதிரி ஸ்பைசி ஃபுட், மசாலை உணவுகள் நிறையா கோலோரெக்டல் கேன்சர் சொல்கிறாங்களோ அதே மாதிரி இந்த ஓரல் கேன்சருக்கு அது முக்கியமான காரணம். இது ஒரு ஸ்பைசி ஃபுட். அப்புறம் சிஃபிலிஸ் போன்ற இன்ஃபெக்ஷன் ரொம்ப கம்மியாயிடுச்சு, பட் மற்ற எஸ்ஏ எல்லாமே ரொம்ப காமனாக இருக்கிறதுனால இதுதான் முக்கியமான காரணங்கள். அதில் முக்கியமானது வந்து நம்ம ப்ரிவெண்ட் பண்ண வேண்டிய விஷயங்கள் ஸ்பைசி ஃபுட்டும் ஸ்மோக்கிங் நாட் ஓன்லி சிகரெட் ஸ்மோக்கிங் பட் ஆல்சோ எனி டொபாக்கோ ப்ராடக்ட்ஸ், அதை வந்து கம்மி பண்ணாலே நம்ம அந்த வாய் புற்றுநோய் வராமல் நிச்சயமாக தடுக்க முடியும். ஸோ டாக்டர், கேன்சர் அப்படின்னா ஒன்று ஆன்காலஜி பிரிவில் தான் வருது, கேன்சர் டாக்டர்ஸ் தான் வந்து ட்ரீட் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கோம். அண்ட் நீங்கள் வந்து ஃபேஷியோ மேக்ஸிலரி சர்ஜன், ஸோ உங்களோட முக்கியத்துவம் வந்து இதில் எவ்வளோ இருக்குது? ரொம்ப நல்ல கேள்வி இது. மக்களுக்கு ரொம்ப எளிமையாக புரிகிற மாதிரி நான் சொல்லணும்னா, வாய் புற்றுநோயை வந்து முதல்ல அதிகமாக பார்க்குறது டென்டிஸ்ட்டும் மேக்ஸிலோஃபேஷியல் சர்ஜன்ஸ், ஓரல் சர்ஜன் சொல்லுவாங்க. அவங்க தான் அதிகமாக பார்ப்பாங்க. டே டு டே லைஃப்பில் அதிகமாக பார்க்குற ஓரல் கேன்சர் பேஷண்ட்ஸ் அவங்களுக்கு தான் வருவாங்க. ரெண்டாவது, எங்களோட ட்ரீட்மெண்ட் ட்ரைனிங் ப்ரோக்ராமில் அது வந்து சேர்க்கப்பட்டிருக்கு. அதனால் நாங்கள் அது காமனாக பார்க்குறோம். எங்களோட பங்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரெஸ்டோர் தி ஃபார்ம் அண்ட் ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க. அந்த ஓரல் கேன்சரை பொறுத்த வரைக்கும் ரெஸ்டோர் த ஃபார்ம் அண்ட் ஃபங்க்ஷன், முதல்ல வியாதியை எடுத்துகிற அந்த தேவையில்லாத கேன்சர் பகுதியை கட் பண்ணி எடுத்துகிட்டு மீண்டும் அதை வந்து சரி செய்யுது. அது சரி செஞ்சால் தான் பேஷண்டால் பழையபடி சாப்பிடவோ பேசவும் முடியும். ஸோ அந்த வழியில் மேக்ஸிலோஃபேஷியல் சர்ஜனோட பங்கு தான் மிக மிக முக்கியமான பங்கு மற்ற துறைகளை விட. அண்ட் டாக்டர், ஓரல் கேன்சர் அப்படின்னு சொல்லும்போது நிறைய ஸ்டேஜஸ் இருக்கா டாக்டர்? அது மட்டும் இல்லாமல் என்னென்ன மாதிரியான ஸ்டேஜஸ்க்கு என்னென்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட்ஸ் கொடுப்பீங்க டாக்டர்? இப்போ ஓரல் கேன்சர் பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 ஸ்டேஜ் இருக்குது. அதில் 4ல் நிறைய உட்பிரிவுகள் 1, 2, 3, 4 சொன்னால் கூட 4A, 4B, 4C, 3 இது ரொம்ப அட்வான்ஸ்டு டைப். இப்போ வந்து நம்ம இட்ஸ் அ ஒரு கூட்டு முயற்சினால் செய்யப்பட வேண்டிய சிகிச்சை முறை. கேன்சரை பொறுத்த வரைக்கும் தனி ஒரு டாக்டராக பண்ணுறது இல்லை. அது சர்ஜனோட வேலை. ஸ்பீச் தெரபிஸ்ட்டு, ரீகன்ஸ்ட்ரக்டிவ் சர்ஜன், அதாவது மறுசீரமைப்பு, முகத்தை வந்து தாடையை மறுசீரமைக்கிறது. ரேடியேஷன் ஆங்காலஜிஸ்டோட பங்கு மிக ரொம்ப முக்கியம். ரேடியேஷன் ஆங்காலஜிஸ்ட் அண்ட் மெடிக்கல் ஆங்காலஜிஸ்டோட கீமோதெரப்பி கொடுக்குறாங்க. இந்த மொத்தம் 4 பேர் சேர்ந்து ஒரு பேஷண்ட்டை ட்ரீட் பண்ண வேண்டிய துறை இந்த ஓரல் கேன்சருங்கிறது. இப்போது கேன்சர் நிறைய அட்வான்ஸ்மெண்ட், IMRTன்னு சொல்கிற ஒரு துறை, அதே மாதிரி புரோட்டான் தெரப்பின்னு ஒரு முறை, அப்புறம் நானோ டெக்னாலஜி மூலியமாக அந்த மருந்தை வந்து நேராக அந்த கேன்சர் செல்லை மட்டும் தாக்குற மாதிரி ஒரு டெக்னாலஜி, அது ஒரு தொழில்நுட்பம். அது ஒரு பெரிய ஒரு வரப்பிரசாதம்னு சொல்லலாம். ஸோ டாக்டர், இதுக்கு வந்து நிறைய அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் உங்ககிட்ட வந்து ஒரு ஓரல் கேன்சர் இருக்கக்கூடிய பேஷண்ட் வந்து ட்ரீட்மெண்ட்காக வராங்கன்னா நீங்கள் என்னென்ன மாதிரியான நவீன சிகிச்சை முறைகள்லாம் கொடுக்குறீங்க டாக்டர்? முக சிறப்பு பொறுத்த வரைக்கும் அறுவை சிகிச்சையில் வந்து தாடையினோட பகுதியில் எந்தெந்த பகுதியில் பாதிக்கப்பட்டிருக்கோ, கேன்சர் எங்கே பாதிக்கப்பட்டிருக்கோ அந்த பகுதியை தேவைக்கு அதிகமாகவே எடுத்து அந்த மார்ஜின்ஸ், கிளியர் மார்ஜின் சொல்லுவாங்க, அந்த இடத்த கட் பண்ணி எடுத்துருவாங்க. இப்போ அந்த இடத்துல ஒரு பெரிய கேப் இருக்கும் இல்லையா, அந்த கேப் இருக்கிறதுனால அந்த இடத்த புண்ணு ஆறாது. சாப்பிட்ற சாப்பாடு அந்த வாயின் வெளிப்புறமாக வந்துடும். ஸோ அந்த இடத்த க்ளோஸ் பண்ணால் தான் அந்த ட்ரீட்மெண்ட் வந்து முடியும். அது ட்ரீட்மெண்ட்டை ரீகன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லுவாங்க, ரீகன்ஸ்ட்ரக்டிவ் மைக்ரோ சர்ஜரின்னு சொல்லுவாங்க. உடம்புல வெவ்வேறு பகுதியில் எக்ஸஸான டிஷ்யூஸ் எல்லாம், ஒரு போன் இல்லைன்னா ஒரு சாஃப்ட் டிஷ்யூஸ் எல்லாமே நிறையா இருக்குது. அது எந்தெந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி எந்தெந்த இடத்துலேருந்து எடுத்தால் முகத்தில் பொருத்தமாக இருக்குமோ அந்த மாதிரி இடத்துலேருந்து எடுத்து, உதாரணமாக சொன்னால் காலில் ஃபிபுலாங்கிற போன் வந்து தாடையினோட எலும்பு மாதிரியே இருக்கும். அந்த குணத்தில் அந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் சொல்லுவாங்க. அதில் வந்து தாடையின் எலும்பு கீழ்த்தாடையினோட எலும்பு மாதிரியே இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ அதிலிருந்து அதோட ரத்த நாளங்கள் பிளட் வெசல்ஸோட சேர்த்து எடுத்துருவாங்க. காலிலேருந்து ஃபிபுலாங்கிற எலும்பு எடுத்து முகத்தில் தாடை மாதிரியே ஷேப் பண்ணி வச்சு ஃபிக்ஸ் பண்ணி அந்த ரத்த பிளட் வெசல்ஸை வந்து கனெக்ட் பண்ணுவாங்க, ஃபேஷியல் வெசல்ஸோட கனெக்ட் பண்ணுவாங்க. இது மைக்ரோ வாஸ்குலர் சர்ஜரின்னு சொல்லுவாங்க. இப்போ கால்லேருந்து எடுக்கிறதுனால, ஒரு போன் எடுக்கிறதுனாலையோ இல்லை இடுப்பு பகுதியிலேருந்து எடுக்கிறனாலையோ இல்லை விழாலேருந்து எடுக்கிறனாலையோ எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது. ஏன்னா தேவைக்கு அதிகமாக இருக்கிற எலும்பு தான் அது. கால் எலும்புங்கிறது சப்போர்ட்டிங், பாடியை சப்போர்ட் பண்ணுற துணை எலும்பு தானே தவிர முக்கியமான எலும்பு கிடையாது.
ஸோ எடுக்கிறதுனால எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் கிடையாது. இது ஒரு முக்கியமான அட்வான்ஸ்மெண்ட். இது இல்லாமல் நிறைய டிஷ்யூ எக்ஸ்பேன்ஷன் சொல்லுவாங்க, திசு விரிவாக்கம்னு சொல்லுவாங்க. இந்த டிஷ்யூ எக்ஸ்பேண்ட் பண்ணுறது, சாஃப்ட் டிஷ்யூனாலும் எக்ஸ்பேண்ட் பண்ணலாம், ஹார்ட் டிஷ்யூ லைக் போன் மாதிரி விஷயத்தையும் எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். இந்த போனை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு ஒரு குள்ளமான மனிதரை உயரமாக்குறதுக்கு ஒரு சிகிச்சை இருக்குது இல்லையா, டிஸ்ட்ராக்ஷன் சொல்லுவாங்க. ஸோ அதே முறையை வந்து முகத்துக்கு பயன்படுத்தியிருக்காங்க. இப்போது இந்த முகத்தில் பயன்படுத்தும் போது என்னன்னா, தாடை குறைபாடு, சின்ன தாடை, கீழே தாடையோ மேல் தாடை சின்னதாக இருக்கும்போது அதை விரிவுபடுத்தலாம். ஒரு அப்ளைன்ஸ் உள்ளே வச்சு ஒரு வாரம் கழிச்சு அதை டெய்லி ஆக்டிவ் ஒரு மில்லிமீட்டராக முன்னே கொண்டு வந்துட்டே இருந்தோம்னா நம்ம தேவையான அளவுக்கு நம்ம தாடையை நீட்டிக்க முடியும். இது வந்து போன் டிஸ்ட்ராக்ஷன் ஆஸ்டியோஜெனசிஸ்ன்னு சொல்லுவாங்க. இது ஒரு முக்கியமான ஒரு வளர்ச்சி. டிஷ்யூ எக்ஸ்பேன்ஷன், சாஃப்ட் டிஷ்யூ எக்ஸ்பேண்டர்ஸ்னு ஒன்று இருக்குது. ஒரு பலூன் மாதிரி இருக்கும். அதை வந்து நல்லா இருக்கிற, அதாவது குறைபாடு உள்ள ஒரு தீக்காயம் முகத்தில் ஏற்பட்டிருக்கு, அவங்களுக்கு வந்து வேற எங்கேயுமே பண்ண முடியலன்னா அந்த டிஷ்யூ எக்ஸ்பேன்ஷன் ரொம்ப யூஸ்ஃபுல். நார்மலாக இருக்கிற இடத்துல அந்த பலூன் மாதிரி இருக்கிற ஒரு பிளாஸ்டிக் பொருளை புதைச்சிருவாங்க. அதன் வழியாக தினமும் சலைன் மாதிரி விஷயங்கள் கொடுத்து பலூன் மாதிரி எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. அது எக்ஸ்பேண்ட் பண்ண இப்படி பண்ணும்போது வாய் விரியுது இல்லையா, அதுமாரி அந்த இது உள்ளே போகும்போது, தண்ணி சலைன் உள்ளே போகும்போது அதோட திசு வந்து விரிவாக்கணும். ஒரு 2 வாரம் பக்கம் விரிவாக்க பண்ணிவிட்டு அந்த பிளாஸ்டிக் எடுத்து போட்டுருவாங்க. 2 வாரத்துக்கு அப்புறம் எக்ஸஸாக இருக்கு இல்லையா டிஷ்யூஸு, அதை எடுத்து எந்த இடத்துக்கு தேவையோ, டிஃபெக்ட் இருக்கிற இடத்துக்கு தேவையோ அங்கே வைப்பாங்க. இது ஒரு அபரீதமான வளர்ச்சி. இது இல்லாமல் போன் மார்ஃபோஜெனட்டிக் ப்ரோட்டீன், நம்ம எலும்புலேயே இருக்கிற ஒரு டீகால்சிஃபைட் போன். அது அந்த போன் மார்ஃபோஜெனட்டிக் ப்ரோட்டீன்கிற ஒரு மாவு பொருள் எடுத்து வச்சா தாடை வளருது. நீங்க வந்து தாடை அண்ட் முகசீரமைப்பு சர்ஜனா இருக்கீங்க. ஸோ உங்களோட பிரிவில் வந்து ஸ்டெம் செல் தெரப்பியோடைய பங்கு என்ன டாக்டர்? ஒரு நல்ல கேள்வி இது. ஸ்டெம் செல்ஸுங்கிறது உடம்புலேயே சில டிஷ்யூஸ் இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு பல்லில் இருக்கிற ஒரு பல்ப்புங்கிற ஒரு பகுதியை எடுத்து, அந்த பல்ப்புங்கிற பகுதி ஒரு கூழ் மாதிரி இருக்கும். பல்கூழ் தான் சொல்லுவாங்க, அது பேர் தமிழில் சொல்லுவது கூழ் தான் சொல்லுவாங்க. அந்த எடுத்து நமக்கு தேவையான ஆர்கனை உற்பத்தி பண்ண முடியும். இப்போ ஒருத்தருக்கு வந்து தாடையில் எலும்பு போயிடுச்சுன்னா, நான் முன்னாடி சொன்ன மாதிரி கால்லேருந்து எலும்பு எல்லாம் எடுத்து வைக்கிறது ஒரு முறை. இந்த ஸ்டெம் செல்ஸை பொறுத்த வரைக்கும் அந்த பல்லில் இருக்கிற பல்ப்புங்கிற பகுதியை எடுத்து மார்ஃபோ டிஃப்ரென்சியேஷன் சொல்கிற எந்தெந்த உறுப்பு தேவை அதுக்கு ஏற்ற மாதிரி ஏஜென்ட்ஸ்லாம் இருக்குது, கெமிக்கல்ஸ்லாம் இருக்குது. அதை ஆட் பண்ணோன்னா அதை வளர வைக்க முடியும். அந்த வளர வைக்கப்பட்ட பகுதியை எடுத்து முகத்தில் பொருத்தணும்னா மீண்டும் தாடையோ அல்லது நாக்கோ எந்த பகுதி போச்சோ, பேங்க்ரியாஸோ ஹார்ட்டோ எந்த ஒரு பகுதியுமே இழந்த பகுதியை வந்து திருப்பி நாம் உருவாக்க முடியும். அதுதான் அந்த ஸ்டெம் செல்ஸோட முக்கியமான டிஷ்யூ ப்ரோஜெனிட்டார் செல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. திசு உற்பத்தி பண்ணுற கெப்பாசிட்டி அந்த ஸ்டெம் செல்ஸுக்கு இருக்குது. தண்டு செல்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அது முக்கியமான ஒரு மருத்துவத்துறையில் மிகப்பெரிய புரட்சின்னா அந்த ஸ்டெம் செல்ஸை நம்ம கிளியராக சொல்லலாம். இது தவிர மைக்ரோவாஸ்குலர் சர்ஜரி, தாடை இழந்த பகுதிக்கு மைக்ரோவாஸ்குலர் சர்ஜரிங்கிற முறையில் நம்ம வேற பகுதியிலேருந்து எலும்பு எடுத்தோ இல்லை டிஷ்யூஸ் சதையை எடுத்தோ வைக்க முடியும். ஓகே டாக்டர், நீங்க வந்து முகசீரமைப்பு நிபுணராக இருக்கீங்க. ஸோ நிறைய கேசஸ் பார்த்துருப்பீங்க, கிரிட்டிக்கலாக நிறைய எமர்ஜென்சி கேசஸ்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ நீங்கள் பார்த்ததுலேயே ரொம்ப சேலஞ்சிங்கான கேசஸ் எது டாக்டர்? சேலஞ்சிங் பார்த்தீங்கன்னா, இந்த முகசீரமைப்பு வந்து எவ்வளோ ஃபேமிலியில் ஒரு இம்பேக்டை க்ரியேட் பண்ணுங்கிறதுக்கு ஒரு 2 விஷயம். ஒன்று வந்து ஜா டிஃபார்மிட்டிஸ்ன்னு சொல்கிற ஒரு பேஷண்ட்ஸ். ஜா டிஃபார்மிட்டிஸ்னால் சில பேருக்கு தாடை சின்னதாக இருக்கும், கீழ் தாடை சின்னதாக இருக்கும், மேல் பெருசாக இருக்கும், மேல் தாடை இப்படி மாறி இருக்கலாம். இது வந்து ஒரு ஜா டிஃபார்மிட்டிஸ்ன்னு சொல்லுவோம். இந்த ஜா டிஃபார்மிட்டியை கரெக்ட் பண்ணாதனால நிறைய பெண்களுக்கு திருமணம் தள்ளி போகிறது. நிறைய பெண்களுக்கு சோஷியலாக வந்து பேச முடியாது, ஆண்களுக்கு சோஷியலாக பேச முடியாது. குறிப்பாக ஒரு சின்ன ஒரு உதாரணத்தோட சொல்லணும்னா, சில பேர் சிரிக்காமலே அந்த சும்மா சாதாரணமாக சிரித்தாலே எகிறு பகுதியும் சேர்ந்து தெரியும். அது வந்து நார்மல் ஸ்மைல் கிடையாது, பல்லு மட்டும்தான் தெரியும். எகிரும் சேர்ந்து சாதாரணமாக இருக்கும்போது எகிறு தெரியுதுனாலே அவங்களுக்கு மேல் தாடை வந்து வெர்டிகலி எக்ஸஸ்ன்னு அர்த்தம், அதிகமாக இருக்குன்னு அர்த்தம், நீள் வாட்டத்தில் அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். அவங்களால சகஜமாக சிரித்து பேச முடியாது, ஒரு மனம் விட்டு சிரிக்க முடியாது, சிரிக்கிறதுனால இன்னும் கோரமாக தெரியும் ஒரு மனசுக்குள்ளே ஒரு இது. அந்தமாரி பேஷண்ட்ஸ் நிறையா நமக்கு வருவாங்க. அந்த ஜா டிஃபார்மிட்டிஸ் பேஷண்ட் ஆர்த்தோநாத்திக் சர்ஜரின்னு சொல்லி ஒரு சர்ஜரி பண்ணி தேவைக்கு அதிகமாக இருந்தால் அதை குறைச்சி வாயின் உட்புறத்திலே செய்வாங்க, வெளியில் எந்த தழும்பும் ஏற்படாது. தேவை கம்மியாக இருந்ததுன்னா அதை நீட்டிக்கிறதுக்கு இந்த நான் சொன்ன டிஸ்ட்ராக்ஷன் சர்ஜரியோ அல்லது போன் கிராஃப்டிங்னு ஒரு உடம்புலேருந்து வேறு எலும்பு எடுத்து வைக்கிறதோ, இந்த 2 விதமான சர்ஜரி பண்ணலாம். இதனால் அவங்களுக்கு பெரிய ஒரு லைஃப்பில் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட். இது ஒன்று. இது ஒரு முக்கியமானது. 2வது சேலஞ்ச் என்ன, ரோட் டிராஃபிக் ஆக்சிடென்ட். நான் திரும்ப தான் சொல்லணும், ரோட் டிராஃபிக் ஆக்சிடென்ட்ஸ் வந்து ரொம்ப 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 காமன் ஆகிட்டு வருது. இதில் மெயினாக தலைக்கு அப்புறம் ரொம்ப டேஞ்சரஸ் எதுன்னா முகம்தான்.
எஸ்பெஷலி கீழ்த்தாடை மூக்கு பகுதி முதல்ல அடிபடும். மூக்கு எவ்வளோ முக்கியம்னு உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். அதேமாதிரி கீழ்த்தாடை சரியாக கடிக்க முடியாது, பேச முடியாது, முழுங்குறதுல சிக்கல், இதெல்லாம் வந்து கீழ்த்தாடை அடிப்படுறதுனால வர கோளாறு. இது ரொம்ப ரொம்ப காமனாக வர்ற ஒரு காம்ப்ளிகேஷன். இதை வந்து உடனே அறுவை சிகிச்சை செய்யுது உடனே செய்கிறது பெட்டர். பண்ணுன்னா பழைய நிலைமைக்கு கொண்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். 90% மேலே மீண்டும் கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அண்ட் டாக்டர், எமர்ஜென்சியா ஒரு பேஷண்ட் வந்து வராங்க அப்படின்னா எடுத்த உடனே வந்து முதல் உதவி கொடுப்போம். அப்படி இருக்கும்போது உங்களோட ஃபீல்டில் ஃபர்ஸ்ட் எய்ட் அப்படின்னா என்ன டாக்டர் பண்ணுவீங்க? இந்த ரோட் டிராஃபிக் ஆக்சிடென்ட்டில் ஃபர்ஸ்ட் எய்ட் யார் வேணால் கொடுக்கலாம், நாங்கள் தான் கொடுக்கணும் அவசியம் இல்லை. யாராவது ரோட் சைடில் இருக்கவங்க கூட கொடுக்கலாம். அதில் வந்து முதல்ல ஏபிசின்னு சொல்லுவாங்க, ஏர்வே கிளியர் பண்ணணும். ஏர்வே எப்படி கிளியர் பண்ணால் வாயில் இருக்கிற அந்த உடைஞ்ச எலும்பு, இல்லைனா உடைஞ்ச பற்கள், இல்லைனா சில பேர் டென்ச்சர் பல் செட் போட்டிருப்பாங்க, அது உடஞ்சிருக்கும், அது ரத்தத்தோடு சேர்ந்து தொண்டையை போய் அடைக்கும். அதெல்லாம் முதல்ல கிளியர் பண்ணணும். அதை முதல்ல பண்ண வேண்டியது. அப்புறம் கழுத்து அன்கான்ஷியஸாக இருந்தாங்கன்னா கழுத்தை தொடாமல் சர்வைக்கல் இன்ஜுரி இருக்குன்னு கற்பனை பண்ணி அது முதல்ல நம்ம யூகம் பண்ணிட்டு தான் அதை நம்ம கையை வைக்காமல் அதை அப்படியே அந்த பேஷண்ட்டை ஜா த்ரஸ்ட்னு சொல்லி லிஃப்ட் பண்ணி அவங்களுக்கு ப்ரீத்திங்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு பண்ணணும். முதல்ல வாமிட்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் கிளியர் பண்ணி எடுத்துருவாங்க. ரெண்டாவது இந்த ஏர்வேவை ஸ்ட்ரைட் பண்ணிட்டோம்னா அவங்களால ஈஸியாக அவங்களால பேச முடியும். மூன்றாவது சர்க்குலேஷன், சின்னு சொல்கிற சர்க்குலேஷனுங்கிறது ஹார்ட் அவங்களுக்கு பம்ப் பண்ணலைன்னா அவங்களுக்கு எக்ஸ்டர்னலாக சிபிஆர்னு சொல்கிறது இது கொடுத்து ப்ரெஷர் கொடுத்து அவங்களுக்கு பழையபடி அந்த சர்க்குலேஷனை ஹாஸ்பிட்டலுக்கு போய் எவ்வளோ நேரம் கொடுக்கலாம் இந்த மாதிரி கையால் பேசிக் லைஃப் சப்போர்ட்னு சொல்லுவாங்க. பேசிக் லைஃப்னு வெறும் கை, வேறு எதுவுமே ரோட் சைடில் எதுவுமே நம்ம எக்யூப்மெண்ட் எதிர்பார்க்க முடியாது. பேசிக் லைஃப் வித் யுவர் ஹேண்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த ஹேண்டை வச்சு என்னென்ன பண்ணலாமோ பண்ணலாம். எவ்வளோ நேரம் இந்த சிபிஆர் பண்ணலாம் அப்படின்னா பேஷண்ட்டை கொண்டு ஷிஃப்ட் பண்ணி அவங்களுக்கு அட்வான்ஸ்டு ட்ரீட்மெண்ட் கொடுக்குற வரைக்கும் இது பண்ணிட்டு தான் இருக்கணும். மாற்றி பண்ணிட்டு தான் இருக்கணும். எக்ஸ்டர்னல் கார்டியாக் மசாஜ், ப்ரீத்திங் அவங்களுக்கு மவுத் டு மவுத் வச்சு ப்ரீத் பண்ணணும். இதுதான் நம்ம பண்ணுற முதலுதவி. எல்லாரும் பண்ண வேண்டிய ஒரு விஷயம், எல்லாரும் கற்றுக்க வேண்டிய ஒரு விஷயம். அண்ட் டாக்டர், நீங்கள் இவ்வளோ நேரமாக தாடை மற்றும் முக சீரமைப்பு பற்றி டீட்டெயிலாக சிகிச்சை முறைகள் பற்றிலாம் நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தீங்க. அண்ட் இறுதியாக பார்த்துட்டு இருக்கக்கூடிய நேயர்களுக்கு நீங்கள் என்ன மாதிரியான டிப்ஸ் கொடுப்பீங்க டாக்டர்? நான் 3 விஷயம் பப்ளிக் சொல்ல நினைக்கிறேன். ஒன்று வந்து ரோட் டிராஃபிக் ஆக்சிடென்ட், இந்த சாலை பாதுகாப்பை பற்றி ஸ்கூல் லெவலில் பிரச்சாரம் பண்ணணும், அவேர்னஸ் கிரியேட் பண்ணணும். ஏன்னா அந்த சின்ன பசங்களுக்கு இந்த பசுமரத்தாணி போல் பதின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி விஷயங்களை பசங்க மனசில் விதைக்கணும். வீட்டில் பசங்க சொல்லிக் கொடுக்கணும். வீட்டில் நான் இப்போ வண்டி சாவி கொடுக்க மாட்டேன், ஹெல்மெட் போடலன்னா வீட்டில் பைக் சாவி கொடுக்க மாட்டேன்னு பேரண்ட்ஸ் ரொம்ப மோட்டிவேட் பண்ணணும். இது முதல் விஷயம். ரெண்டாவது விஷயம், குடிக்காமல் இருக்கணும். நல்ல பழக்க வழக்கங்கள் இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நல்ல பழக்க வழக்கங்கள் என்ன? நல்ல பழக்க வழக்கங்கள்னால் புகையில பழக்கம் முதல்ல அறவே நிறுத்தணும். எந்த விதத்துலையும் வரவே கூடாது. குடிப்பழக்கம், குடிச்சிட்டு வண்டி ஓட்டுறது மட்டும் இல்லை, நிறைய மூளைச்சிதைவு, மனச்சிதைவு, சீக்கிரமாகவே அவங்க ஏஜிங், அந்த மூளையோட வயோதிகம் வந்து சீக்கிரம் வருதுன்னு சொல்கிறாங்க அந்த ஆல்கஹாலை குடிக்கிறதுனால. மூணாவது, வாய் புற்றுநோய் பற்றிய விழிப்புணர்வு, போதிய விழிப்புணர்வு ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் பயமுறுத்துறதுக்காகவோ சொல்ல கிடையாது. இது வாய் புற்றுநோயோட தீவிரம் அதிகமாகிறதுக்குள்ள நம்ம தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக ப்ரிவென்டிவாக நிறைய விஷயங்கள் நம்ம செய்ய வேண்டியிருக்கு. இதில் முக்கியமானது பீரியாடிக் விசிட் டு த டென்டல் கிளினிக். தேவைப்பட்டால் ஸ்பெஷாலிட்டி சிறப்பு சிகிச்சை, முக சீரமைப்பு நிபுணரோ மற்ற யாரையோ போய் பார்த்து அவங்களுக்கு தேவையான சிகிச்சை எடுத்துக்கிறது நல்லது. இந்த 3 விஷயம் பண்ணாலே முக சீரமைப்புக்கு துறையே இருக்காதுங்கிறது என்னோட தாழ்மையான அபிப்பிராயம். தேங்க்யூ ஸோ மச் டாக்டர். எங்க நிகழ்ச்சியில முக சீரமைப்பு பத்தி நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க, ரொம்பவே இன்ஃபர்மேட்டிவா இருந்தது. தேங்க்யூ ஸோ மச் டாக்டர், இன்னைக்கு எங்க நிகழ்ச்சிக்கு வந்தது. அண்ட் லெவிஸ்டா இன்ஸ்டன்ட் காஃபி வழங்கும் ஒரு கிஃப்ட் ஆம்பர். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.